2026ஆம் ஆண்டில் நீட் தேர்வில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களில் 4ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த யோகஸ்ரீ அவர்கள். சாதனை படைத்த யோகஸ்ரீ அவர்களுக்கு கீதாசாமி பப்ளிஷர்ஸ் யூடியூப் தளம் சார்பில் எமது வாழ்த்துக்கள். யோகஸ்ரீ, உங்களை பத்தி சொல்லுங்களேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேரு யோகஸ்ரீ. என் அப்பா பேரு பிரபு, எங்க அம்மா பேரு ஷாலினி. நான் 11th and 12th கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல் கிருஷ்ணகிரியில தான் படித்தேன். அப்போ என்னுடைய நீட் ஸ்கோர் வந்து 2025 நீட் ஸ்கோர் வந்து 403. அதுக்கப்புறமா சக்தி நீட் அகாடமியில் ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணேன். அப்புறம் என்னுடைய ஸ்கோர் 590. நான் தமிழ்நாடு 7.5 ரிசர்வேஷன்ல ஸ்டேட் லெவல்ல 4th ரேங்க் எடுத்திருக்கேன். நீட் தேர்வில் மாநில அளவில் 4ஆம் இடம், இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இது எப்படி சாத்தியமானது? இதுக்கு வந்து என்னுடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் பெர்சிவரன்ஸ் தான் காரணம். மருத்துவர் ஆக வேண்டும் என்று எப்போது முடிவு செய்தீர்கள்? நான் டாக்டர் ஆகணுன்றது எங்க அம்மா அப்பாவோட கனவு. அது மட்டும் இல்லாம என்னை சுத்தி இருந்த நிறைய பேர் நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சாங்க. நான் டாக்டர்னா நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணலாம், நிறைய ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றதுனாலயும் நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன். இதற்காக எத்தனை ஆண்டுகள் உழைத்தீர்கள்? நான் வந்து 11th and 12th நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணேன். அதுக்கப்புறமா இன்னொரு வருஷம் ரிப்பீட்டும் பண்ணேன். மொத்தமா 3 இயர்ஸ் நான் வந்து நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணேன். இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் ஒவ்வொரு பாடத்தையும் நீங்கள் எவ்வாறு அணுகினீர்கள்? என்னென்ன புத்தகங்களை படித்தீர்கள் என்று சொன்னால் நன்றாக இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் MCQs அண்ட் NCERTயே நம்ம படிச்சு அதையே நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். சக்தி நீட் அகாடமியில JEE கொஸ்டின்ஸ் கொடுத்து அதுவே மோர் தென் எனஃபாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா MTG மெட்டீரியலும் யூஸ் பண்ணோம். ஸோ தட் நிறைய மாடல்ல அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நீட் எக்ஸாம் போனால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இயற்பியல், அதாவது பிசிக்ஸ் மிகவும் கடினம் என்கிறார்கள். அந்த பாடத்தை எவ்வாறு படித்தீர்கள்? யூஸ்வலா இப்போ பீப்புள் எல்லாருமே நீட் எடுக்க போறோம் அப்படின்றப்போ எல்லாருக்குமே ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நம்ம வந்துட்டு இப்போ எல்லாத்தையுமே நம்ம மாடியூல் ஆக்கிக்கணும். ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் ஃபர்ஸ்டே ரொம்ப பல்கா எடுத்துக்கும் போது தான் நமக்கு வந்து அது கஷ்டமா தெரியும். எங்க அகாடமியில வந்துட்டு கொஞ்சம் சொல்லி கொடுத்த நான் டிப்ஸை வந்து சொல்றேன். இப்போ பிசிக்ஸை வந்துட்டு பார்ட்டா நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்கணும். இப்போ நம்ம வந்து பல்கா எழுதி பார்க்கும்போது நமக்கு ப்ரோக்ரஸ் கொஞ்சம் கம்மியாகும் போது நம்ம மேலேயே கான்ஃபிடன்ஸை கம்மி பண்ணிப்போம். ஸோ தட் நீங்கள் பார்ட்டா எழுதி பாருங்க, எந்த இடத்துல நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படின்றது வந்து நல்லாவே தெரிய வரும். NCERT அதிகமான பேர் வந்துட்டு NCERTயே படிக்கிறது இல்லை. நம்ம வந்துட்டு சம் சால்வ் பண்ணால் போதும் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்லேயே இருக்காங்க. நம்ம வந்துட்டு அந்த NCERT லைனையும் முக்கியமான லைன்ஸ் எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டு தான் எக்ஸாம் போகணும். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம NCERT லைன் இன்ஆர்கானிக்கு ஃபிசிக்கலுக்கு வந்துட்டு NCERT லைனும் ரொம்ப முக்கியம். ஃபிசிக்கல் பொறுத்த வரைக்கும் சம்ஸும் நிறைய சால்வ் பண்ணோம். ஆர்கானிக் வந்து நம்ம நிறைய ஷார்ட்கட்ஸ் வச்சு படிக்கணும். நம்ம அப்படியே எடுத்து படித்தோம்னா நமக்கு வந்து எல்லாம் மறந்து போகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம நிறைய ஷார்ட்கட்ஸ் வச்சு படித்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். பயாலஜி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் NCERT தான். அதை வந்துட்டு நம்ம NCERT வந்துட்டு அப்படியே மனப்பாடமாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு 360 out of 360 எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். நம்ம வந்துட்டு டயக்ராம்ஸ்லேருந்து ஒரு சின்ன பாயிண்ட்டை கூட நம்ம வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். சக்தி நீட் அகாடமியில் வந்துட்டு டெய்லி டெஸ்ட்டில் வந்துட்டு யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு வந்து கேஷ் ப்ரைஸ் கொடுத்து அந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. நீங்களும் ஒரு சின்ன விஷயங்களை கூட நீங்களாவே மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்துட்டு டெய்லி படிக்கிறதுக்கான ஒரு ஸ்பிரிட்டை கிடைக்கும். இல்லைன்னா நம்மளே வந்து சோர்ந்து போயிடுவோம், என்னடா படிச்சுட்டே இருக்கோமே அப்படின்ற மாதிரி இருக்கும். கடைசி வரைக்கும் படிங்க, கடைசி நிமிஷம் வரைக்கும் படிங்க. ஏன்னா நீங்க உங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் ஒரு நிமிஷமும் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். நான் வந்துட்டு எனக்கு நீட் 25ல 403 எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் கிடைச்சிருந்தா நான் வந்துட்டு சீட் எடுத்து போயிருப்பேன். அப்போ மேபி நான் வந்துட்டு அந்த ஒரு கொஸ்டின் அந்த இடத்துல நான் யோசிச்சு போட்டிருந்தேன்னா எனக்கு வந்து சீட் கிடைச்சிருக்கும். ஸோ அதுதான் சொல்ல வர, ஒரு நிமிஷமும் நமக்கு இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையும் நீங்க வந்துட்டு அலட்சியமா விட்டுறாதீங்க. எல்லா விஷயமும் நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். எல்லாமே படிங்க. ஆல்சோ நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம படிக்கணும். பயிற்சி, அதாவது கோச்சிங் எதுவும் சென்றீர்களா? இல்லை நீங்களே படித்து இந்த தேர்வில் வெற்றி பெற்றீர்களா? 11th and 12th கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்ல தான் கோச்சிங் எடுத்துக்கிட்டேன். சக்தி நீட் அகாடமி திருச்சியில இருக்கு. நான் அங்கதான் ஒரு வருஷம் கோச்சிங் எடுத்துக்கிட்டேன். அப்புறமா தான் நான் ரீநீட் எழுதி இந்த ஸ்கோர் எடுத்தேன். இன்றைய இணைய உலகத்தில் கோச்சிங் இல்லாமல் சொந்தமாகவே படித்து வெற்றி பெறலாம் என்கிறார்களே, இது சாத்தியமா? கண்டிப்பா கோச்சிங் இல்லாம யாராலையும் நீட்டா கிராக் பண்ண முடியும். ஆனா ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் இருக்கணும். ஏன்னா நம்மளா தனியா எடுத்தோம்னா நமக்கு எப்படி படிக்கிறது எதுவுமே தெரியாது. யாராச்சும் ஒருத்தங்க கைட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நம்மளால கிராக் பண்ண முடியும் நீட்டா. யோகஸ்ரீ, உங்கள் வெற்றிக்கு உங்கள் பள்ளியும் உங்கள் ஆசிரியர்களும் எவ்வாறு உதவினார்கள்? எனக்கு கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்ல இருந்து நிறையவே சப்போர்ட் பண்ணாங்க. எஸ்பெஷலி நந்தி சார் எனக்கு வந்து ஒரு விஷயத்துலையும் சின்ன பாயிண்ட்லையும் அவர் ஃபாலோ பண்ணி எனக்கு எல்லாமே நல்லா கைட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ் அங்கேயே எனக்கு வந்துட்டு எல்லாமே பேசிக் டவுட் கிளாரிஃபிகேஷன்லேருந்து ஒரு சின்ன குறை கூட வைக்காமல் எல்லாமே அவங்க பார்த்து பண்ணி எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க.
தேங்க்யூ. அவங்க எல்லாருக்கும் நான் இந்த இடத்துல தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அடுத்து உங்களைப் போல் தேர்வு எழுத நினைக்கும் இளைஞர்களுக்கு உங்களுடைய தகவல் என்ன? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நீட் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து நிறைய ட்ராபேக்ஸ் இருக்கும். எஸ்பெஷலி ஃபேமிலி கிட்டேருந்து, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸு நிறைய ட்ராபேக்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. எஸ்பெஷலி இது வந்து பாய்ஸ்க்கு ரொம்ப 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 ஹார்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு அது எல்லாத்தையும் தாண்டி தான் நீங்கள் வந்து நீட் எக்ஸாமை கிராக் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு தடவை விழுந்துட்டீங்கன்னா, விழுந்துட்டோமே அப்படின்ட்டு அடிபட்டு கட்டு போட்டு உட்காரக்கூடாது. நீங்கள் வந்து சரி விழுந்துட்டோம், நம்ம அடுத்து ஏஞ்சி போகணும் அப்படின்ட்டு நீங்கள் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி அடுத்து நீங்கள் போகணும். நான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நான் வந்து கைனகாலஜிஸ்ட் ஆகலான் இருக்கேன். எஸ்பெஷலி ஏழை மக்களுக்கு நம்ம வந்து நிறைய ஹெல்ப் பண்ணணும். கிராமப்புற மக்களுக்கு எல்லாமே நம்ம ஹெல்ப் பண்ணோம். அங்கே நிறைய மருத்துவ வசதி இருக்காது. நம்ம அங்கெல்லாம் போய் நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் எங்களுடன் பேசியதற்கு மிக்க நன்றி. நீங்கள் வாழ்வில் பல மேற்படிப்புகளும் படித்து மிகப்பெரிய சாதனை செய்ய எமது வாழ்த்துக்கள். நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.